இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்துவிட்டு எதிரணிக்கு சென்று இன்று அமைச்சராக இருக்கின்றனர். எதிர்த்து தேர்தல் களத்தில் இருக்கிறார். எதிரிகளோடு சேர்ந்து இணைந்து எங்களை எதிர்க்கிறார். வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு இன்று இந்த கட்சியை அழிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன நிலை? உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி தலைமை கழகத்தையே கொடுத்து விட்டு ஒதுங்கிவிட்டார்கள். இன்று நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் புரட்சி தலைவி அவரிடத்தில் எந்த அளவிற்கு அவரை மதிப்போடும் மரியாதையோடும் வழிநடத்தினார்களோ அதேபோல் இன்றளவில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மூத்த தலைவராக இருக்கின்ற செங்கோட்டையன் அவர்களை மதித்து அவரை மதித்து அழைத்து செல்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அதாவது அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் இந்த இயக்கத்தோடு ஒன்றிணைந்து நிற்பவர். அவரோடு அந்த மாவட்டத்திலே இருந்த திரு முத்துசாமி அவர்கள், அவருக்கும் சில சோதனை வந்த பொழுது இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்துவிட்டு எதிரணிக்கு சென்று இன்று அமைச்சராக இருக்கின்றனர். ஆனால் அதே மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு தலைவர் பல்வேறு சோதனைகளை சந்தித்தாலும் இந்த இயக்கத்தை நம்முடைய உழைப்பாலும் இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்ற சிந்தனையோடு இந்த இயக்கத்திற்கு கடைசி வரை இறுதி வரை உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒன்றிணைஞ்சு போட்டிட்டால் தான் அதிமுக வெற்றி பெற முடியும், இல்லைனா அதிமுகவுக்கு 2026 தேர்தல் தாழ்வு தான் அப்படின்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்வது அவருடைய கருத்தாக எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் இணைவதற்கு தயார் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அடுத்தது என்ன செய்கிறார் என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் போடுகிறார். அதுக்கு என்ன பொருள்? கட்சியை எதிர்த்து தேர்தல் களத்தில் இருக்கிறார். எதிரிகளோடு சேர்ந்து இணைந்து எங்களை எதிர்க்கிறார். அதற்கு என்ன பொருள்? தலைமை கழகத்திலே அடியாட்களை வந்து அடிக்கிறார், பொருளை சேதாரப்படுத்துகிறார். அதற்கு என்ன பொருள்? நான் ஒரு கருத்தை இங்கு வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக இதே போன்ற ஒரு சூழல் இருந்தது. அப்பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களை இந்த கட்சிக்கு தலைமையேற்க வைக்கக்கூடாது என்பதற்காக சில பெருந்தலைவர், ஏன் குறிப்பாக சொல்லுகிறேன், ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு சில தலைவர்கள் இணைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் அன்னியார் ஜானகி அம்மையாரை முன்னிறுத்தினார்கள். முன்னிறுத்தி முதலமைச்சர் பொறுப்பையும் கொடுத்தார்கள். அதற்கு பின்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சி கவிழ்ந்த பின்பு தேர்தலும் வருகிறது. அந்த தேர்தலில் ஜானகி அம்மையாரை முன்னிறுத்தி மறைந்த முன்னாள் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பிரிவாக நிற்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொண்டர்களுடைய செல்வாக்கோடு ஒரு பிரிவாக நிற்கிறார்கள். ஜே என்று அதற்கு பெயரிடப்படுகிறது. அப்படி பெயரிடப்பட்டு தேர்தல் களத்திலே அந்த வாக்கு வங்கிகளை பார்க்கின்ற பொழுது மக்களும் அதிமுக தொண்டர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நிரூபணமாகிறது. அன்னியார் ஜானகி அம்மையார் அவர்கள் எந்த வகையிலாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று ஜானகி அம்மையாரை பயன்படுத்துவதற்கு இந்த தலைவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஜானகி அம்மையார் முடிவெடுக்கிறார். என்ன என்று சொன்னால், இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் என்னுடைய கணவர் உருவாக்கிய இந்த இயக்கம் பாடுபட்டு விடக்கூடாது. மக்கள் சக்தி அந்த அம்மையாரிடத்தில் இருக்கிறது. தொண்டர்கள் அந்த அம்மையார் பக்கத்தில் இருக்கிறார்கள். அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக என்னை இவர்கள் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். முடியாது என்று சொல்லி நேரடியாக புரட்சி தலைவி அழைத்து, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சியை நீ வழிநடத்து, உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி தலைமை கழகத்தையே கொடுத்து விட்டு ஒதுங்கிவிட்டார்கள். இந்த கட்சியினுடைய எல்லா வகையிலும் உரிமை கொண்டாடிய, உரிமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தலைமை கழகமே தன்னுடைய பெயரில் தான் வாங்கப்பட்ட அந்த தலைமை கழகத்தையே கட்சிக்கு அளித்த அந்த அம்மையார் கட்சியினுடைய நலன் கருதி ஒதுங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் சிலர் இந்த கட்சியிலே உள்ளே நுழைந்து எல்லாத்தையும் அனுபவித்து விட்டு, அதிகாரத்தை அனுபவித்து, பணபலத்தை அனுபவித்து விட்டு, வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு இன்று இந்த கட்சியை அழிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன நிலை? என்ன இரட்டை வேடம்? என்ன இரட்டை நாக்கு? இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.